போடுறா செல்லுமா, போடு போடு. ஆமா செல்லுமா, உங்களுக்கு பிப்ரவரி அந்த மிட்ல தான் வருது. கரெக்ஷன்ரா. ஆம், அதுவும் எஸ்பெஷலி டேக்ஸு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் ரொம்ப டைம் எடுக்கும். ஷஃப்லிங் பண்ணுவாங்க. அந்த ஷஃப்லிங்க்கே உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஆயிடும். இங்க இருக்கிற பேப்பர் அங்க போகும், அங்க இருக்கிற பேப்பர் வேற எங்கேயாவது போகும். ஆமாண்டா, அதனால தான் நிறைய பேருக்கு வந்து சில பேர் வந்து ஸ்டேஜ் 4 படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டேஜ் 3 எழுதிட்டு ஸோ 2 months ஆல்மோஸ்ட் ஆயிடும். அதான் கொஞ்சம் டைம் கேப் ஆகுது. இப்போ சிஏலாம் வருஷத்துக்கு 3 வாட்டி இப்போ எக்ஸாம் வைக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆஹ் எப்படியாவது அந்த வருஷம். ஆமாண்டா, சிஏக்கெல்லாம் உடனே வந்துரும்டா. ஏன்னா 3 வாட்டிடா எக்ஸாமு. நம்மளுக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஜான்வரி, அப்புறம் வந்து ஜான்வரி 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கு, அப்புறம் விட்டானாக்கா மே, ஏப்ரல், இல்ல இல்ல மே, அப்புறம் வந்து அக்டோபர். 3 வாட்டி. நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நம்மளுக்கு அது பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியல, டிஸ்கஷன்றாங்க, நான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளது எல்லாமே ஸ்லோடா, சிஎம்ஏ எல்லாமே ஸ்லோ. அது அது அப்படியே உள்ள அப்படியே இது பண்ணியே வச்சிருக்காங்க. அது பெருசா நிறைய எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளில தெரியவே மாட்டேங்கிறது. இன்னொன்னு அப்படியே வந்து இது வந்தாலும் சிஏ வந்து தான் இது, சிஏ தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பரவாயில்ல சங்கமித்ரா, முன்னாடிலாம் ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அது இருந்ததுக்கு எவ்வளோ ஃபார் ஃபார் பெட்டர். ஓகே சொல்லுமா. ஸோ எக்ஸகனும் போட்டீங்க, டெகாகனும் போட்டீங்களா சொல்லம்? ஆ அதுவும் போட்டுற சொல்லுமா. ஹெக்ஸகன், டெக்காகன். சிஎஸ்க்கு ஸ்கோப் இருக்கு, ஸ்கோப் இருக்கு, ஸ்கோப் இருக்குடா. ஆனா இவங்க வந்து அதான் சொல்றேன்ல, சிஎஸ்சியும் இப்போ அந்த ஏசிசிஏ, சிஎம்ஏ யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்றாங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்கோப் இருக்கு, கண்டிப்பா ஸ்கோப். சிலம் ஒரே ஒரே நிமிஷம் டாக்கணும், ஒரே நிமிஷம்டா. போட்டே செல்லம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணாதான் கண்ணம்மா. ஆஹ் இது வந்து மூணு மூணு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வந்து கிடைக்கும் காம்பினேஷன்ல. இங்க காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் அடிஷன்ன்ற கான்செப்ட் கிடையாதுடா, மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும். இப்போ நீங்க எங்க பார்த்தாலுமே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு செல்லம்.
ஏன்னா அந்த குரூப்பிங் எடுக்கிறாங்க, செலெக்ஷன் ஆகுது, அவ்வளோ வேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி செகண்ட் குரூப், அதே மாதிரி தேர்ட் குரூப், அந்த மாதிரி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் இது. ஓகேவா? இங்க பாரு செல்லம்மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஒரு பாயை வந்து இன் ஹவு மெனி வேஸ் கேன் அ பாய் இன்வைட் ஒன் ஆர் மோர் ஆஃப் ஹிஸ் 5 ஃப்ரெண்ட்ஸ்? எப்படிலாம் இன்வைட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 5 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரை இன்வைட் பண்ணலாம். 5 ஃப்ரெண்டுல ஒருத்தரை மட்டும் நான் இன்வைட் பண்ணலாம். இல்ல 5 ஃப்ரெண்ட்ல 2 பேரை இன்வைட் பண்ணலாம். ஒன் ஆர் மோர் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆர் மோர்னா நான் ஒருத்தரை கூட நான் பண்ணலாம். இல்ல 5 ஃப்ரெண்ட்ல 2 பேரை பண்ணலாம். 5 ஃப்ரெண்ட்ல 3 பேரை பண்ணலாம். இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். ஆர் அப்படின்னு வந்ததுனாலே அடிஷன் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ப்ராபபிலிட்டியில ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ ஆர்ன்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோ செல்லம்மா, ஆட் பண்ணும். 5c1 + 5c2 + 5c3 + 5c4 + 5c5 ஆர்ன்னு வந்தா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 7 ஜென்டில்மேன் இருக்காங்க, 4 லேடிஸ் இருக்காங்க. பர்மிட்டேஷன் காம்பினேஷன் 80% புக் சம் தான் கேட்பாங்க. 80% புக் ஃபார்மேட் மாதிரி தான் வரும். ஓகே, 7 ஜென்டில்மேன் 4 லேடிஸ்டா. A committee of 5 is formed. In how many ways can this be? At least one lady. At least na minimum ஒரு லேடியாவது இருக்கணும்னு சொல்றாங்க செல்லம்மா. அப்ப நீ பார்த்துக்கோடா, 7 ஜென்டில்மேன் 4 லேடிஸ், 5 பேர் வேணுமா? அப்போ ஒரு லேடி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். 5 பேர்ல ஒரு லேடி 4 ஜென்டில்மேனா இருக்கலாம் இல்லையா? இல்ல 2 லேடி 3 ஜென்டில்மேனா இருக்கலாம், இல்ல 3 லேடி 2 ஜென்டில்மேனா இருக்கலாம், இல்ல 4 லேடி. அப்பனா வந்து செலக்ஷன் வந்து எப்படி ஆகும்? 1 lady can be selected out of 4 ladies. இப்போ அப்படி என்னன்னா 4c1, ஜென்டில்மேன்ல வந்து 7c4, லேடிஸ்ல 4c2, ஜென்டில்மேன்ல 7c3, இதுல 4c3, ஜென்டில்மேன்ல 7c2, இதுல 4c4, ஜென்டில்மேன்ல ஒரே ஒரு ஜென்டில்மேன் 7c1. புரியுதா சொல்ல? ஸோ இந்த வேஸ்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் ஆர் அப்படின்னா வந்ததுன்னா நீங்க அந்த காம்பினேஷன் எடுக்கும் போது அடிஷன் வரும். எழுதிக்கோங்க செல்லம்மா, ஆர் எழுதிக்கோங்க, ஆர் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் பார் செல்லம். In how many ways a committee of 3 ladies, 4 gentlemen be appointed from a meeting consisting of 8 ladies and 7 gentlemen? அதாவது 8 லேடிஸ் இருக்காங்க, அதுல 3 லேடிஸ் கரெக்ட் கிளியரா சொல்லிட்டோம், 7 லேடிஸ் 4 ஜென்டில்மென். ஓகேவா? அப்போ 8c3 into 7c4 இது how many ways ன்னு கேக்குறான். அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம். What will be the if Mrs. X refuses to serve in a committee having Mr. Y as a member? இப்போ செகண்ட் காம்பினேஷன் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் வேஸ்ல X வந்து Mrs. X வந்து refuses to serve in a committee having Mr. Y as a, அதாவது Y வந்து மெம்பரா வந்தாருன்னா ஓகேவா, X வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நல்லா பார்த்துக்கோ செல்லம், மொத்தமா இதுல எவ்வளவு 7 ஜென்டில்மென், 7 ஜென்டில்மென்ல அவங்க வந்து 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா
ஏழு ஜென்டில்மேன்ல மிஸ்டர் ஒய் மெம்பரா இருக்காங்க, பட் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் எக்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப மிஸ்டர் ஒய் வரல அப்படின்னா எனக்கு இந்த 4 ஜென்டில்மேன்றதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு 2 லேடிஸா இருக்கலாம், இல்ல 3 ஜென்டில்மேன்லாம் இருக்கலாம். கரெக்டா? Mrs. refuses to serve in a committee having Mr. Y as a member. Xும் வரல, Yயும் வரலன்னா எவ்வளோடா இருக்கும்? 2 லேடிஸ் 3 ஜென்டில்மேன். கரெக்டா? கரெக்டானா? இப்போ வந்து இப்போ இந்த 2 லேடிஸ்ல வந்து இந்த 7 லேடிஸ்ல இங்க ஒரு லேடி போயிடுறாங்க இல்லையா? அப்ப 7 லேடில 2 லேடி தான் வராங்க. ஓகேவா? இந்த 7 ஆமா 7 லேடில 2 லேடி தான் வராங்க. 6 ஜென்டில்மேன்ல 3 ஜென்டில்மேன் தான் வராங்க. அப்போ என்ன ஆகும்? 7c2 into 6c3 ways. இது புரியுதா உங்களுக்கு? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. இது வந்து கமிட்டி சம்மன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவன் என்ன சொல்றான்னா சிம்பிள். அவன் வந்து 8 லேடிஸ் இருக்கானா, 7 ஜென்டில்மேன் இருக்கானா, இதுல வந்து 3 லேடிஸ் இருக்காங்களாம், 4 ஜென்டில்மேனா. இது அழகா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம்டா. 8c3 7c4 மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் an answer. என்ன ஹெட்செட்டா? செல்லம் ஒரு நிமிஷம். எதுக்கு? எதுக்கு அது? எதுக்கு வேணும்? கான்சன்ட்ரேஷன் பண்ணு. இல்ல கான்சன்ட்ரேஷன். அங்க கான்சன்ட்ரேஷன். இது சிம்பிள் சம்டா. இதுல அவன் என்ன சொல்றான்னா எனக்கு வந்து எக்ஸ் ரெஃப்யூசிங் டு சர்வ், ஒய்யும் வரக்கூடாதுன்றாங்க. அப்போ இந்த இந்த கேப் அப் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இதுக்கும் இவங்களும் வரதுக்கான கேப் அப் என்ன? இவங்க வரலன்னா நடுவுல என்ன கேப் ஆகுதுல்ல, இவங்க மொத்தமா வந்துட்டு இப்ப என்ன ஆகுறது? 7 லேடிஸ் இருக்காங்க, 6 ஜென்டில்மேன் தான் இருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் செலக்ட் பண்ண போறோம்? 2 பேரு, இதுல 3 பேர். கரெக்டா? அப்ப இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் கண்ணா ஆன்சர் செகண்ட் ஒனுக்கு. புரியுதா? இப்ப பாரு செல்லம்மா, 15 பேர் இருக்காங்கடா. 12 வரேன். 15 பேர் இருக்காங்க, 9 பேர் செலக்ட் பண்ணணும். so as to exclude 3 particular men. ஓகேவா? 15 men, 9 men இது பண்ணணும். so as to exclude 3 particular men. அப்பனா என்ன? 15ல 3 பேர் டெலீட் பண்ணிடுங்க. 15ல 3 பேர் போச்சுன்னா எவ்வளோ? 12 men. 12 menல 9 men நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா 12c9. புரியுதாடா? இங்க பாருமா, 7 players to be selected from 16 players னா 60c11. இது புரியுதா? ரொம்ப ஈஸி. இது ஞாபகம் இருக்குல்லடா? 16c11 பண்றது ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. 7 கேண்டிடேட் இருக்காங்கடா ஒரு போஸ்ட்டுக்கு. 4 பேர் செலக்ட் பண்ணணும். 2 பேர் வந்து கம்மி குவாலிஃபிகேஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2 பேர் கம்மி குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. 7 பேர்ல 4 பேர். அப்போ 7 பேர்ல 2 பேரை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 5 பேர்ல 4 பேர் செலக்ட் பண்ணோம். 5c4. குட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க. 2 persons வந்து they are very 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 much வந்து qualified. அப்ப என்ன பண்ணுவீங்க? மொத்தமா எனக்கு ஆமா, so that 2 persons with good qualifications are include பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க ஆல்ரெடி 7 பேர்ல 2 பேர் போயிடுச்சுன்னா 5 பேர் இருப்பாங்களா? கரெக்டா? கரெக்டா செல்லம்? அந்த 5 பேர்ல 2 persons with good qualifications are included அப்படின்னா 5c2. புரியுதா உங்களுக்கு?
two persons are fixed. We had to select two persons. That is five candidates. So required number of selection எவ்வளோ 5C2. ஆக மொத்தம் இந்த ரெண்டு ரெண்டு பேருன்றது மாறாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 7, செகண்ட் கேட்டகரி 5. அவ்வளவுதான். ஆஹ் இது வரைக்கும் illustration 110 லேருந்து illustration 124 வரைக்கும் கோத்ரூ பண்ணிக்கோங்க செல்லம். இந்த 3 சம் மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன். இது மட்டும் அக்கவுண்ட்ஸ்ல நான் இன்னும் என்னடா கம்ப்ளீட் பண்ண உனக்கு? டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸா? நான் வந்து ஃபோர்ட்லயே எனக்கு கிடைச்சிடுதுடா. ஃபோர்ட்லயே அங்கேயே இன்டர்னல் ஆடிட் எனக்கு ட்ரைனியா. ஸோ அங்கேயே இதுவாகி ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்கேயே வந்து டெம்பா ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். அப்புறம் அங்கேயே என்ன பர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஒர்க் பண்ணேன். அங்கேயே எல்லாமே ஸோ ஃபோர்ட் மேனுஃபேக்சரிங் சைட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்ட் ஆஃப் இட் ஆயிடுச்சு. டூ பை பிளெஸிங்ஸ் ஆஃப் பாபா. குரூப் 2 எழுதுங்க. அப்படியா? சரி சரி சூப்பர்ப்பா. ம். குரூப் 2 இது ஏன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பேஸ் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் அதெல்லாம் ஈஸியா இருக்கும்டா, தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 2 வந்து ஓஆர்ன்றது மேக்ஸ் மாதிரி தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க பிகாம்ல. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஆடிட்டிங்கும் வந்திருக்கும் இல்லையா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இது பிகாம்ல கவர் ஆகுறது அப்படின்றதுனால டைரக்ட் டாக்ஸ் வந்து கடைசி செம்ல வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பேசிக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செம்க்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுக்குள்ள குரூப் 2 போர்ஷன்ஸ் நிறைய கவர் அப் ஆகுது. அதனால இல்லடா சொல்லுமா, நான் குரூப் 1 தான்டா இதுனேன் அப்போ. எங்களுக்கு அப்போ இந்த அவேர்னஸ்லாம் கிடையாதுடா. இது எதுவும் ஃபேக்கல்ட்டிலாம் எங்களுக்கு கிடையாது. ஃபேக்கல்ட்டிஸே இருக்க மாட்டாங்க. நாங்களே அப்படியே அகாடமிலாம் எதுவுமே இருக்காதுடா. ஃபேக்கல்ட்டிஸே கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு. சிஏ தான் இருப்பாங்க. அந்த சிஏ கிளாஸ்லயே நாங்க எங்களோட என்னெல்லாம் இருக்கோ தோராயமா எப்படி படிக்க முடியுமோ அப்படி படிப்போம். எதுக்குமே ஃபேக்கல்ட்டி கிடையாது. எஃப்ஏ கிடையாது, டிடிக்கு கிடையாது. டிடிக்கு மட்டும் பிரசாத் சார்னு ஒருத்தர் இருந்தார், சூப்பரா எடுப்பாரு. அந்த மாதிரி இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் எப்படி அப்படின்னா வந்து ஃபார் டு கிராக் அவுட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து யூ ஷுட் பி வெரி தரவ் இன் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகேவா செல்லம்? அதுல நல்லா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரிஸ் நல்லா தரவா இருக்கணும். இப்போ என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்னா அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எஸ்டிமேட்டட் ஐட்டம்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ள வருது. அவுட்ஸ்டாண்டிங்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அக்ரூவல். ஓகே,
அக்ரூவல்னா என்னடா அர்த்தம் சங்கமித்ரா? ஆ, அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெரி குட், வெரி குட். அதாவது எனக்கு இந்த மாசம் ஒரு கிளீனிங் கான்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன். சரியா? அந்த கிளீனிங் கான்ட்ராக்ட்ல இருந்து ஆள் வந்து என்னோட பில்டிங்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணணும்ல, கரெக்டா? ஆனா நான் பேமெண்ட் எப்ப தெரியுமா பண்ணுவேன்? இன்வாய்ஸ் அவன் சப்ளையர் அனுப்பிச்சாதான் நான் பேமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த மாசம் பேமெண்ட் பண்ணணும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அவன் இன்வாய்ஸே அனுப்பவே இல்ல. அப்பனா actual payment is not done, but I am aware of the fact that the payment has to go through. In the circumstances la what we do it, we accrue that expense. We park a amount, approximate amount, ஒரு 4000 மாசம் மாசம் வந்துட்டு இருக்கு, இன்வாய்ஸ் கொடுக்குறோம். அந்த மாசம் ஏதோ ரீசனால வர நம்ம என்ன பண்ணுவோம், 4000 ரூபான்ட்டு ஒரு அமௌண்ட்டை எடுத்து பிஎன்எல்ல பார்க் பண்ணி வச்சிருவோம். அப்ப என்ன ஆகும், என்னோட பிஎன்எல்லோட இம்பாக்ட் எந்த விதமான பாதிப்பும் மேஜரா ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியும் இந்த மாசம் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, ஆனா நான் பண்ணலைன்னா என்ன ஆயிடும்னா அடுத்த மாசம் அவன் என்ன பண்றான், இந்த மாசத்தோட இன்வாய்ஸ் அடுத்த மாசத்தோட இன்வாய்ஸ் சேர்த்து 8000 ரூபான்னு அனுப்புறான். அப்ப என்ன ஆயிடும், என்னோட பிஎன்எல் பிஎன்எல் வில் பிகம் ஹெவி. இதுவே நான் இந்த மாசத்தோட அழகா நான் அக்ரூ பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணலாம், இந்த மாசத்தோட இன்வாய்ஸ் அடுத்த மாசம் வந்திருந்தாலும் இந்த மாசம் தான் நான் ஏற்கனவே பார்க் பண்ணி அதுல ஆஃப்செட் பண்ணி பிஎன்எல்ல எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கலாம். புரியுதாடா? ஸோ அதுதான் வந்து அக்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீபெய்டுனா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இப்போ வந்து இன்சூரன்ஸ்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு சேர்த்து ப்ரீபே பண்ணியிருக்காங்கன்னா, which means that I am anticipating that I'm going to have an expense இருக்கும். இப்போ பைசா வரும்போது ஏன் why don't I pay it? I do the advance payment. Advance payment is called as prepaid. அது எந்த கேட்டகரியில வரணும், உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் சொல்லுமா. இப்போ அந்த ப்ரீ ரிசீவ்ட் இன்கம்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது 4 ஐட்டம் ஏதாவது கொடுத்துருப்பான். அதுல நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகார்டிங் ப்ரீ ரிசீவ்டுன்றதுல இது பண்ணணும். புரியுதா? இது கொடுத்துட்டு இல்ல இது ஏதாவது 4 இடத்துல கொடுத்துட்டு சூஸ் பண்ணணுமா. டெப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ன்றதும் க்ளோசிங் ஸ்டாக்குன்றதும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா it comes under the category of adjustments regarding estimated items. Okay Chellam, how are you? Very good in journal entry. பக்கா. சரி, அப்பதான் வந்து ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க செல்லமா, 85 பேஜ் 86 பேஜ் ரெண்டுத்தோட ஜேர்னல் என்ட்ரிஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்க படிச்சது தான் 11th 12th தான், ஓகேவா? ஒன்றும் பெருசா மேஜராலாம் ஒன்றும் இல்லடா. க்ளோசிங் ஸ்டாக் தான் என்ன போடுவோம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல, பை க்ளோசிங் ஸ்டாக் போன ஜேர்னல் என்ட்ரியே கொடுத்துருக்கான். ஜஸ்ட் த்ரூ பண்ணி பாருங்க. கோத்ரூ பண்ணுங்க. டெப்ரிசியேஷன் ஜேர்னல் என்ட்ரி என்ன, டெப்ரிசியேஷன் டு ஃபிக்ஸ்ட் அசெட். அமார்டைசேஷன் ஜேர்னல் என்ட்ரி என்ன, அமார்டைசேஷன் டு ஃபிக்ஸ்ட் அசெட். ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் ஜேர்னல் என்ட்ரி என்ன, பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன். அந்த மாதிரி கொடுத்துருக்கான். கோத்ரூ பண்ணுங்க. இப்போ இப்போ வந்து there is two things we should understand. Adjustment entries வந்து closing stock is an adjustment entry. See நம்ம 11th லலாம் நீங்க போட்டிருப்பீங்களா, you will be given a trial balance, you will be given a adjustment entries கீழே நான் 6 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க கரெக்ட்டா. those adjustment entries will have two impact and then you will tally the balance sheet. Remember, you are able to remember அந்த டைம். இப்ப கூட பார்த்துருப்பீங்களா, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல கூட அப்படிதானா. those are called as adjustment entries or closing stock, depreciation, provision for doubtful debts, provision for discount on debtors, provision for discount on creditors, all those outstanding expenses, prepaid expenses, accrued expenses, all these are adjustment entries. What is rectification entry? Rectification entry is an entry which is passed to rectify any error whatever you have done during the preparation of trial balance or post the preparation of trial balance or during the preparation of post the preparation of pre-rental account. அதான் வந்து
தப்ப திருத்திக்கிறது ரெக்டிஃபிகேஷன். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்றது வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல இல்லாம விட்டு போன என்ட்ரியை நம்ம இன்கார்பரேட் பண்றது. விட்டு போன என்ட்ரின்றது வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ் 31st மார்ச்ல அந்த வீக்ல தான் தெரியும் ஸ்டாக்கோட நிலவரம் என்னன்னு தெரியும். 31st மார்ச் எண்ட்ல தான் நிலவரம் தெரியும் ஃபிக்ஸ்ட் அசெட் எவ்வளவு வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் நடுவில் பண்ண முடியாது. அதுக்காக தான் ட்ரையல் பேலன்ஸ்ன்றது வந்து கொடுத்துட்டு அந்த வருஷத்துக்கு நடந்ததான ஹேப்பனிங்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. இதான் இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்கண்ணா. எம்சிக்யூ கொஸ்டின் இந்த போர்ஷன். என்னெல்லாம் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேர்னல் போடும்போது எரர் வரலாம், லெட்ஜர் போடும்போது எரர் வரலாம், லெட்ஜர் பேலன்ஸ் பண்ணும்போது எரர் வரலாம், ட்ரையல் பேலன்ஸ் பண்ணும்போது எரர் வரலாம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எரர் வரலாம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிஎன்எல் ரெடி பண்ணாமல் இருக்கும்போது எரர் வரலாம், பிஎன்எல்லும் முடிஞ்சு அடுத்த அக்கௌண்டிங் பேர் போனதுக்கு அப்புறமா எரர் ஐடென்டிஃபை பண்ணலாம். இவ்வளோ எரர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ முதல்ல புள்ளியார் சுழி ஜேர்னல்ல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் recording the transactions in the journal இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Following types of errors may happen in this tape. Error of principal, error of omission, error of commission. Principal, omission and commission. மூணு errors இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. Principal னா you are not following the double entry system of accounting. For every debit there should be a corresponding credit. அது ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி omissionனா மொத்தமா என்ட்ரியே omission ஆயிடுது. commissionனா பர்ச்சேசஸ்ல போட வேண்டியது சேல்ஸ்ல போடுறது அந்த மாதிரி. இது ஜேர்னல் என்ட்ரியில இது பண்றது. லெட்ஜர்ல எப்படி வரும்? டெபிட்ல போட வேண்டியது கிரெடிட்ல போடுறது, இல்ல ராங் அக்கவுண்ட்ல போடுறது, இல்ல ராங் சைட்ல போடுறது, இல்ல ராங் அமௌண்ட்ல போடுறது. ராங் அக்கவுண்ட், ராங் சைட், ராங் அமௌண்ட், எரர் ஆஃப் கமிஷன். சம்டைம்ஸ் பேலன்ஸ் பண்ணும்போது தப்பா பண்ணிடுறா. இப்ப நான் இங்க வந்து கீழே பை பேலன்ஸ் கேட்டணும், அடுத்த பேஜ் எழுதும்போது அதை மறந்து போய் டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு எழுதுறது பேலன்சிங் தி லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி பர்ச்சேசஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவாடா? அதை நான் என்ன பண்ணிடுறேன், சேல்ஸ் 40,000 போட்டுறேன், டெட்டாஸ் 40,000, கிரெடிட்டாஸ் 40,000 டெட்டாஸ் 40,000 போயிடுறேன். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆகுமா ஆகாதா? ஆகும்னு சொல்லுமா. பர்ச்சேசஸ் 40,000 ரூபாய், சேல்ஸ் 40,000 ரூபாய் போட்டுறேன்டா. கிரெடிட்டாஸ் 40,000 ரூபாய், டெட்டாஸ் 40,000 ரூபாய்னு போட்டுறேன். அப்ப 40 டெபிட் கிரெடிட்ல வந்துடுது இல்ல, டாலி ஆகும். ஆனா தப்பான அக்கௌண்ட்ல போய் உட்காந்துரும். கரெக்டா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதுதான் நம்ம வந்து இது எப்படிலாம் சொல்றாங்கன்னா 4 விதமா சொல்றாங்க. errors of principal, errors of omission, errors of commission, compensating errors அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபல்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் இது பண்றதுல, கிளரிக்கல் எரர்ஸ்னா நம்ம நாங்க அப்பெல்லாம் ஜேர்னல் தானே இருக்கும், லெட்ஜர் புக்ல நாங்க அப்டேட் பண்ணணும். ஜேர்னல் போட்டு, லெட்ஜர் போட்டு, ட்ரையல் பேலன்ஸ் போட்டு, மண்டை உடஞ்சி அப்படியே திருன்னு முழிப்போம். ஐயோ டாலியே ஆகாது, கடைசியா ட்ரையல் பேலன்ஸ் டாலியே ஆகாது. ஸோ அப்போ ஆனா இப்போ அப்படி கிடையாது கண்ணா, எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்துடுச்சு, டாலி வந்துடுச்சு. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதாவது பேசிக்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். லைக் இப்போ சப்போஸ் you are getting into a team where you have to develop the entire accounting ஓட இது வந்து your architecture நீங்க டெவலப் பண்ணோம். you are getting into a team, ERP team போறீங்கன்னா ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா எப்படி திருத்துறது? ERP ஆர்கிடெக்சர்ல இப்ப நம்மளது ஃபினான்ஸும் ஐடியும் we have to go அலைன்டா போகணும் இல்லையா? அவன் ஒரு கேள்வி கேட்கறான், அப்போ உங்களுக்கு தெரியணும்ல, அப்போ நம்ம எப்படி இது, அப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி சொல்லணும். சார் அப்ப இது எவ்வளவு வாட்டி சார், இப்ப வந்து அவங்க அங்க கமெண்ட் கொடுக்கணும். நம்ம இப்போ பர்ச்சேசஸ்ல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக பேசிக்ஸ். அடுத்தது வந்து சங்கமித்ரா ஒரே நிமிஷம்டா சொல்லுமா, ஒரே நிமிஷம்டா, சாரி.
சங்கமித்ரா, சாரிடா சங்கமித்ரா. ஆ ஆ, ஆ, இப்போ இந்த கிளரிக்கல் ஆக்சுவலா நாங்க பண்ணும்போது இதெல்லாம் நம்ம லைவா பண்ணோம்டா. ரெக்டிஃபிகேஷன் தனியா பண்ணி அப்புறம் அது வந்து பிஎன்எல்ல இம்பாக்ட் எடுத்துட்டு வந்து எண்ட் டு எண்ட் பண்ணோம். இப்போ ஆனா நீங்க இஆர்பி ஆர்கிடெக்சர்லயும் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா உங்களை உட்காந்து வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி இப்படி தப்பாச்சுன்னா இப்படி பண்ணணும்ன்றதுலாம் தெரிய வரதுக்காக உங்களுக்கு இப்போ இந்த பார்ட் ஆஃப் சிலபஸா இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த சிலபஸ் இதெல்லாம் இருக்குமான்னு டவுட் தான். ரெக்டிஃபிகேஷன், பிஆர்எஸ், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி மாடியூல் 1 ஜர்னல் இருக்கலாம், லெஜர் இருக்கலாம், வேற ஏதாவது டாலி எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கு பதிலா. ஓகேவா? ஸோ அதாங்க நான் எரர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரியை மீட் பண்ணிட்டீங்க, இல்லை தப்பான சைடில் போட்டீங்க, இல்லை தப்பாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை தப்பான அமௌண்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரும். இப்போ இது மெயினாக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுங்கண்ணா, பிஃபோர் ப்ரிப்ரேஷன்லேயும் எரர் வரலாம், டிபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எரர் வரலாம், பிஎன்எல்லும் ப்ரிப்பேர் பண்ணி லைக் சைன் ஆஃப் பண்ணி அடுத்த இயர் எண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முன்னே அக்கௌண்ட் ஐயோ இங்க தப்பா எடுத்துன்னு அப்படி கூட நினைக்கலாம். ஸோ இந்த 3 விதமான ஸ்டெப்ஸும் இருக்கு. பிஃபோர் ப்ரிப்பரேஷன், ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன், ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் வந்து சிங்கிள் சைடட் எரர், டபுள் சைடட், எல்லாத்துலயுமே சிங்கிள் சைடட் எரர்னா என்னன்னா, இப்போ சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னா சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் என்ன ஜர்னல் என்ட்ரி, கேஷ் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் கரெக்டா பண்ணிருப்பாங்க, பட் சேல்ஸ் போடும்போது மட்டும் 5000 ஜாஸ்தி ஓவர் கேஷ் பண்ணிருப்பாங்க, இல்ல அண்டர் கேஷ் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இருக்காடா? உங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல இந்த மாதிரி ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இருக்கா? ஓ வெரி குட், வெரி. ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ்ல சிங்கிள் சைடட் எரர், டபுள் சைடட் எரர். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல சிங்கிள் சைடட் எரர், டபுள் சைடட் எரர், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் பிஃபோர் ப்ரிப்பரேஷன், சிங்கிள் சைடட், double sided. So undercasting of purchases daybook 2000, purchases account is debited by 2000 only. இப்போ இப்போ purchase of a building for rupees 3 lakhs were wrongly passed through purchases account னு வச்சுக்கோங்க செல்லம். அப்பனா என்ன சொல்றான், purchase of building டக்குனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இதுக்கு journal entry என்ன, purchase of building journal entry னா building account debit to cash, ஏன் அதான் கரெக்ட் என்ட்ரி. ஆனா எப்படி போயிருக்கு purchases to cash, cash கரெக்டா போயிருக்கு. அப்போ தப்பானதை ரிவர்ஸ் பண்ணுமா, அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆனதை கிரெடிட் பண்ணிட்டு பில்டிங்கை வந்து டெபிட் பண்ணணும், அவ்வளோதான். இது பிஃபோர் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? ஆஃப்டர் ப்ரிப்ரேஷன்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நாலேஜ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ் தான் சங்கமித்ரா. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் குட் நாலேஜ் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி யூ கேன் கிராக் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சூப்பராக பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. How are you very good in 11th standard rectification of errors? Out of 5, how do you rate yourself? Very good, super. What I suggest is, on the book வச்சிருக்கீங்களா நீங்க 11th book accounts? தேடணும். நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. சுடுவா இல்ல நீங்க 12th standard 11th standard book டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Take your time. நாளைக்கு எக்ஸாம் இருக்காடா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? சரி, அப்ப நம்ம நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா இதே டைம்ல? ஓகேவா? நம்ம மீட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குல்ல, சும்மா ஹை கோத்ரூ பண்ணிட்டு வாங்க செல்லம். நான் வந்து கொஞ்சம் அதுலேருந்து தான் சிலது கொஞ்சம் பேசிக் எடுத்துட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? கொஞ்சம் ஏன்னா தெரிஞ்சத விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் கிடைக்கும்ல, அதனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இதெல்லாமே போட்டிருக்கேன்டா. இந்த இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த பேஸ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான். ஸோ எப்படி இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்தா எடுத்துக்கணும். ஸோ எப்படி இருக்கும், எப்படி என்ன கரண்ட் இதுல 3 விதமான விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கண்ணா. என்னன்னா, இப்போ ஒரு தப்பு நடந்துருது, தப்பு நடந்துச்சுன்னா என்ன யோசிப்போம், ஐயோ தப்பு நடந்துட்டு நம்ம யோசிக்க கூடாதுல. ஓகே, தப்பு நடந்த போது என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறோம்.
இது கரெக்டா பண்ணியிருந்தானா எப்படி நான் எப்படி பண்ணிருக்கணும்னு யோசிப்போம்ல. பண்ணிட்டு ஓகே இது தப்பா நடந்திருக்கு, இது கரெக்டான விஷயம், அப்ப இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்றது தானே யோசிப்போம். அதே டெர்மினாலஜி தான் நம்ம இங்க பண்ணணும். கரண்ட் என்ட்ரி விச் இஸ் அ ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி என்ன, ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன, இந்த மூணு தான் செல்லமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். there are some few steps which I would like to share with you as how to crack your MCQ questions. First, once you read the sum, you should try to identify the stage of error. எப்ப வந்திருக்கு, ஜேர்னல்ல வந்திருக்கா, லெட்ஜர்ல வந்திருக்கா, இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் போது வந்திருக்கா, இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறம் வந்திருக்கா, இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிஎன்டெல் ரெடி பண்ணாத ஸ்டேஜ்ல அந்த மாதிரி வந்திருக்கா, இல்ல பிஎன்டெல்லாம் முடிச்சு சைன் ஆஃப்லாம் முடிஞ்சு வந்திருக்கா, அந்த ஸ்டேஜை யூ ஷுட் ஐடென்டிஃபை. என்ன ஓகேவா, அதுதான் இங்க போட்டிருக்கேன். whether it is after trial balance, whether it is after P&L account, or it is whether before or during the preparation of trial balance, we should be very confident of the journal entry. ஓகேவா, சில பேர் ஆர்வ கோளாறுல purchased furniture உடனே purchases to cash வாங்க, no, furnitures to cash. திடீர்னு ஆர்வ கோளாறுல அப்புறம் you should understand whether it's overcasting undercasting, it's a duplicate, it's a wrongly debited wrongly created இல்ல wrong amount ஆன்றது you should understand that scenario. அப்புறம் current scenario என்ன, இதுதான்டா main important three things. What is current scenario, which is a wrong scenario, what is correct scenario, what is the rectification scenario. இப்போ purchases to cash ன்றது கரெக்ட்னா wrong entry னா, correct scenario machinery to cash னா, rectification வந்து என்ன, machinery to purchases. So when you are going to post your rectification entry, you should first you should know whether it's an income or expense, and you should know what is the nature of the entry, personal account real account nominal account தெரியணும். மூணாவது விஷயம், அது ட்வைஸா போஸ்ட் ஆயிருக்கா, இல்ல ஓவர் காஸ்ட் ஆயிருக்கா, இல்ல எக்ஸஸ் ஆயிருக்கா, என்ன அது அது தெரியணும். ஓவர் காஸ்டிங் அண்டர் காஸ்டிங்னா, ஓவர் காஸ்டிங்னா ஜாஸ்தியா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது, அண்டர் காஸ்டிங்னா கம்மியா ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது. ஓகே, சோ இதெல்லாம் இப்போ அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா கொடுத்துருவாங்க, ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அவங்க. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் ரெடி ஆகிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னா, நாமினல் அக்கௌண்ட் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு, கரெக்டா. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறமும் இதுவா இருக்குன்னா எது இம்பாக்ட் ஆயிருக்கும், your nominal account would have got disturbed, கரெக்டா. இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், இப்போ இதெல்லாம் வந்து இம்பாக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் மூணு வச்சு ரெடி பண்ணி கொடுப்பேன்டா. பிஃபோர் த ஒரே ஜர்னல் என்ட்ரி ஒரே விஷயம், ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதே இது ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் நடந்ததுன்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அதே எரர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் நடந்ததுன்னா எப்படி பண்ணணும்ன்றது தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ மூணு கிளாசிஃபிகேஷன்ல எப்படி அது டிராவல் ஆகுறதுன்றத சொல்லி தரப்போறோம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் ஆல்ரெடி அனுப்பிச்சிடுறேன். புரியுதுண்ணா, புரியுது புரியுது, நான் சொல்லித்தரேன் சொல்லுமா. அதுக்கு சில ரூல்ஸ் மட்டும் இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம், ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்ல டாலி ஆகலைன்னா தானே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா. அப்ப அது எந்த ஸ்டேஜ், ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவான் அவங்க, பிஃபோர் ப்ரிப்பரேஷனா இல்ல. ஸோ எப்பவுமே இந்த நடு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்ல தான் அவன் சொல்லுவான் ஒன் லெக் வந்து, அதாவது வெறும்னா சேல்ஸ் மட்டும் ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதர் லெக் வந்து அஃபெக்ட் ஆகல. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த சேல்ஸ் அக்கௌண்டோட டிஃபரன்ஸ் எங்கேயோ போய் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்லயே இந்த அமௌண்ட்டை புல் பண்ணி ரெக்டிஃபை பண்றோம். அதனால தான் ஒரு லெக் சஸ்பென்ஸா இருக்கும், இன்னொரு லெக் சேல்ஸா இருக்கும். இப்ப இந்த அண்டர் காஸ்டிங் ஓவர் காஸ்டிங்லாம் ஓகேவாடா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த டீடைல் தான். 21 இப்ப பாருங்க, சேல்ஸ் டே புக் ஷார்ட் பை ₹1000ன்றாங்க. இப்போ சேல்ஸ் டே புக்ன்றது என்ன அர்த்தம், சேல்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா. சேல்ஸ் புக் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ கம்மியா இருக்குன்னா நான் இன்னும் கொஞ்சம் போடணும்னு அர்த்தம். அப்போ அதோட நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்பனா என்ன, ஃபர்தர் கிரெடிட் ஐ ஹேவ் டு கிவ், அப்போ சஸ்பென்ஸ் டு சேல்ஸ்னு வந்துடும். இப்போ
சேல்ஸ் டே புக் ஓவர் கேஸ்ட்னா என்ன? சேல்ஸ் புக் வந்து ஜாஸ்தியா இதுவாயிருக்குன்னு அர்த்தம். அப்பனா ஜாஸ்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னோட சேல்ஸ் புக்கை வந்து ஜாஸ்தியா நான் பயங்கரமா ஹெவியா இம்பாக்ட் பண்ணிட்டேன். அப்பனா நான் அந்த அமௌண்ட்டை என்ன இது இருக்கோ அந்த கிரெடிட் நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்ட்டை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். which means that I have to debit sales account, credit suspense account. இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் பாடுறா ஷார்ட்டா இருக்கு. பர்ச்சேசஸ் பை நேச்சர் என்ன? இட்ஸ் அ டெபிட். ஸோ அதனால பர்ச்சேசஸ் டு சஸ்பென்ஸ். இப்போ பர்ச்சேசஸ் டே புக்கே ஓவர் கேஸ்ட்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் வந்துடும். புரியுதா கண்ணா? ஸோ அதுதான் இங்க பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன? கிரெடிட். ஸோ அது வந்து ஷார்ட்னா சஸ்பென்ஸ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அதுவே வந்து ஓவர் கேஸ்ட் ஆயிருக்குன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இந்த ஃபைல் அமுச்சு விடுறான் நானா சும்மா ஹை லெவலா. இது ஒன்றும் இல்லை, எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் புக்கும் சேர்த்து 11th ஸ்டாண்டர்ட் சம்ஸும் சேர்த்து போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எய்தர் வே நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் புக்கோட சம்ஸுக்கு கோத்ரூ பண்ணாலும் ஓகே, இல்லை அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக் பார்த்தாலும் ஓகே தான்.